நண்பர்களுக்கு பசுமை வணக்கம்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 15 ஆண்டு காலமாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள், காய்கறி இதெல்லாமே நம்ம சாகுபடி செஞ்சு நேரடியாக மக்களுக்கு விநியோகம் பண்ணிகிட்ருக்குறோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பீர்க்கனுங்க, பேய் பீர்க்கன் ஊனியிருக்கிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதாக வருங்க, தொழு உரம் குப்பை தான் நம்ம இதுக்கு செடிக்கு வேறு கொடுத்துருக்குறோங்க. ஏன்னா இந்த பனி காலத்தில் செடி எந்திரிக்கிறது பெரிய சிரமங்க. இதை பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். நம்ம இயற்கை முறையில் பண்ணுறதுனால இது கொஞ்சம் சவாலான காரியமாக தான் இருக்குதுங்க. ஏன்னா இந்த பனி காலத்தில் இந்த பூச்சி தாக்குதலில் செடி மேலே எந்திரிச்சு வர்றதுக்கு சிரமமாக இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண் கூட எல்லாமே தெரியும். இது இல்லாமல் இதில் இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த சொரச்செடி நாட்டு ரகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு இந்த பூச்சி தாக்குதலுக்கு சாம்பல், அடுப்பு சாம்பல் தான் போட முடியும். இந்த பனியின் தாக்குதல்னால இந்த சாம்பல் போட முடியும், அப்படியே இலையெல்லாம் கருகுதுங்க. இதுக்கும் எல்லாமே தொழு உரம் தான் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு எல்லாமே அப்படியே தெரியும் எந்த அளவுக்கு இந்த பனி காலத்தில் இந்த நாட்டு ரகத்தில் பூச்சி தாக்குதலில் செடி அரிச்சுங்க. அப்படியே ரொம்ப இதுக்கு சாம்பல் போட முடியும், அப்படியே கருவுதுங்க. இதுதான் மிகப்பெரிய சவாலுங்க. இது எல்லாம் போராடி கொண்டு வர்றதா விவசாயிங்க. சும்மா இன்றைக்கி எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க, அது என்ன பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு. இயற்கை விவசாயம் செய்கிறது கொஞ்சம் போராட்டத்தில் தான் ஜெயிக்க முடியுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே செடியே காயுதுங்க. பார்த்திங்கன்னா தெரியும். ஏன்னா இந்த சாம்பல் தாங்காமல் இது இல்லைன்னா எல்லாருமே பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பாங்க. அதை அடித்தா செடி நல்லா ஆரோக்கியமாக வரும், பூச்சி தொந்தரவு இருக்காது. நம்ம இயற்கை முறைங்கிறதுனால கொஞ்சம் செடி ஆரோக்கியமாக கொண்டு வர்றதில் கொஞ்சம் சவாலாக இருக்குங்க, அவ்வளோதாங்க. ஆனால் நஞ்சு இல்லாத நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம முழு மூச்சாக சிறப்பாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோங்க. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னாவே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்குறோம், நம்மளோட மண் எந்த அளவுக்கு பளபளப்பாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. வரைக்கும் பீர்க்கன் அப்படியே இப்போ தான் பிஞ்சு வந்துட்டுருக்குதுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே இப்போ தான் பிஞ்சு அப்படியே கனவுக்கு ஒரு பிஞ்சு வந்துட்டுருக்குதுங்க. இந்த காய் பார்த்திங்கன்னா சுவை அளவு கடந்த சுவையாக இருக்கும். பார்த்திங்கன்னா நாட்டு ரகத்தில் பேய் பீர்க்கனுங்க. நம்ம பாரம்பரிய ரகம்னாவே அதனுடைய சுவையே தனிங்க. அது இயற்கை முறையில் பண்ணுறது அதை விட மிகவும் சுவையானதுங்க. அதனால் சொல்கிறேங்க. ஏன்னா இதுக்கு நம்ம கொடுக்குறது எல்லாமே கடலை புண்ணாக்கு கரைசலுங்க, நம்ம காங்கேயம் லிக்விடு, நாட்டு மாட்டு கோமியம், இதுதான் நம்ம இதுக்கு எல்லா ட்ரிப்பில் கொடுத்துட்ருக்குறேங்க. மேலே இலை வழியாகவும் ஸ்ப்ரே பண்ணுறேங்க. அதனால் இது நல்லா சுவை நல்லா இருக்குங்க. பச்சையாக அப்படியே சாப்பிட்லாங்க. காய்கறி இந்த பீர்க்கன்லாம் அப்படியே பச்சையாக சாப்பிட்லாங்க, அவ்வளோ சுவையாக இருக்குங்க. ஏன்னா அதிக நார் சத்து மிகுந்ததுங்க. அதனால் சொல்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய யூடியூப்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கரைசல்கள் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த ஒரு கரைசலே போதும், சாணக்கரைசல், சாணப்பாசி கரைசலுங்க அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அது மாதிரிங்க, அப்படியெல்லாம் எதுவுமே ஒன்றே நிரந்தரம் கிடையாதுங்க. அதனால் மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். விவசாயிகளே தெளிவாக சொல்கிறேன், நல்லா யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா என்றைக்கும் ஒன்றே நிரந்தர தீர்வு கிடையாதுங்க எந்த பயிருக்கும். ஏன்னா ஒன்றை மட்டும் பயன்படுத்தினா அந்த பூச்சிகளுக்கு அந்த மனம் தெரியாதுங்க. மாற்றி மாற்றி கொடுத்தோம்னா மட்டும்தான் அந்த நுகர்வு திறன் வேறுபாடு இருக்குங்க. அதனால் பூச்சி தாக்குதல் குறைவாக இருக்கும். நம்ம ஒன்றைவே தொடர்ச்சியாக கொடுத்தோம்னா பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குங்க. இதுதாங்க, அதுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு ஒன்றுன்னு சொல்லக்கூடியதாக பறக்குங்க, அதெல்லாம் பறந்துட்டுருக்கு. அதனால் நம்ம எல்லாமே மாற்றி மாற்றி கொடுக்குறதுனால தான் கொஞ்சம் இந்த பீர்க்கனில் கண்ட்ரோல் இருக்குங்க. ஆனால் சுரச்செடிக்கு பனியினால் அந்த செடி எந்திரிக்க மாட்டேங்குதுங்க. இதுதான் விஷயம். அப்புறம் எனக்கு நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஒரு யாருனே தெரியாத ஒரு நபர் ஃபோன் பண்ணி, எப்படி எங்கள் அண்ணன் தான் மிகப்பெரிய ஜாம்பவான், அவர் தான் இதையெல்லாம் கண்டுபிடிச்சார், சாணக்கரைசலை, சாணப்பாசி கரைசலை கண்டுபிடிச்சது எங்கள் அண்ணன் தான், சைனோ பாக்டீரியாவை கண்டுபிடிச்சது எங்கள் அண்ணன் தான், நீ எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணானுங்க. அவன்லாம் எவனே தெரியாதுங்க. அவன்லாம் யார் கண்டுபிடிச்சதுங்கிறத அந்த மல்லிகா மேடமுக்கு தெரியுங்க. ஏன்னா சாணப்பாசி கரைசல் கண்டுபிடிச்சது அவங்க அண்ணனுங்களாமா, யாரா லோகாமா, அவன் தான் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபோனில் கூப்பிட்டு பேசினானுங்க. எப்படி நீ விவசாயிகளை ஏமாறாதீங்க விவசாயிகளே,
அப்படின்னு நீ எப்படி சொல்லலாம்? எங்கள் அண்ணன் யாருன்னு தெரியுமா? எங்கள் அண்ணன் கண்டுபிடிச்சதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னானுங்க. அவனோட ஃபோன் நம்பரை இதில் வந்து நான் பதிவு பண்ணிடுறேங்க. 87 54 52 18 15 இதுதான் அந்த நம்பருங்க. அதனால இதை மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவனுக்கு எல்லாம் ஒன்றுமே தெரியாதவங்களாம் ஆள் விட்டு மிரட்டுற அளவுக்கு ஆகிப்போச்சுங்க. ஏன்னா இன்றைக்கி அவனோட வணிகம் படுத்துக்குச்சு. ஏன்னா விவசாயிகள் யாரும் பயிற்சிக்கு போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சதுங்க. அவனோட வியாபாரம் விற்பனை வாய்ப்பு குறைஞ்சி போச்சுங்கிறதுனால ஆள் விட்டு பேச வைக்கிறானுங்க. ஏன்னா எனக்கு இது மாதிரி நிறைய ஒவ்வொருத்தரும் கூப்பிட்றான், சந்தேகம் கேட்குற மாதிரி கேட்குறாங்க. கேட்டு வந்து இவன் தான் வந்து பகிரங்கமாக கேட்டது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கேட்டும் கேட்காத மாதிரியும் அது மாதிரி கேட்டாங்க. நான் அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிட்டேன். இந்த நம்பர் உடைய ஒருத்தன் தான் நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டானுங்க. அதுக்காக நான் இந்த பொது வெளியில் மீடியா முன்னாடி சொல்கிறேன். அந்த நாதேரி என்கிட்ட வந்து நான் கொடுத்தது அவனுக்கு 1 லிட்டரு. இதை வந்து கால் ரெக்கார்டெலாம் எடுத்தால் தெரியும். யார் யாருக்கிட்ட பேசுனாங்க, யாருக்கிட்டேருந்து வாங்கிட்டு போனாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கால் ஹிஸ்ட்ரி எடுத்தோம்னா தெரிஞ்சு போயிருங்க. அப்போ வந்து யார் உண்மையான நபர், யார் பித்தலாட்டக்காரங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த சவாலுக்கு அவன்லாம் தயாருங்களா? இந்த சவாலுக்கு தயார்னா அவன்லாம் நேரடியாக வரட்டும். நான் வந்து தயார், சவாலுக்கு தயார். கால் ஹிஸ்ட்ரி எடுக்கிறதுக்கு நான் தயாருங்க. ஏன்னா அந்த நிறுவனங்கள் நம்ம வந்து கொடுத்தோம்னா அவங்க எடுத்து கொடுத்துட்றாங்க. என்னென்ன பேசணும், எந்த தேதியில் எத்தனை மணிக்கு கூப்பிட்டு பேசணும், இது என்னங்கிறது மக்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருங்க. அப்போது இதில் யார் உண்மையான நபர், யார் பித்தலாட்டக்காரன் அப்படிங்கிறது சமூக ஊடகங்களில் மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக நான் இந்த இது சொல்கிறேங்க. என்ன தயவு செஞ்சு விவசாயிகளே போய் பயிற்சின்னு எங்கேயும் ஏமாந்துடாதீங்க. இப்போ அவனுக்கு வந்து பயிற்சி கொடுக்கறதுக்கு வழி இல்லைங்க. ஏன்னா இப்போ நான் வீடியோ போட்டால் மல்லிகா மேடம் வீடியோ போட்டாங்க. அதனால விவசாயிகள் வந்து இப்போ கொஞ்சம் தெளிவாகிக்கிட்டாங்க. ஏமாத்துறதுக்கு வழி இல்லை, நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறதுனால ஆள் விட்டு பேச வைக்கிறானுங்க. இதெல்லாம் ஒரு பொழப்புங்களா? விவசாயிகளை ஏமாற்றக்கூடாது. ஒரு விவசாயி ஏமாற்றக்கூடாது. அப்போ இவனுங்கெல்லாம் கார்பரேட்டுக்காரனை மிஞ்சிட்டானுங்க. விவசாயிகளே தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, ஏமாந்துடாதீங்க. எங்கேயும் போய் தயவு செஞ்சு தெளிவாக சொல்கிறேங்க, எங்கேயும் பயிற்சின்னு யாருக்கிட்டையும் போய் உங்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க, சரிங்களா? அதனால் விவசாயிகளுக்கு தெளிவாக சொல்கிறேன். உங்கள் மண்ணு தான் உங்களுக்கு வந்து எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு தன்மையாக இருக்கும். அதனால் பயிற்சின்னு யாரும் எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க. யாரும் யாருக்கும் பயிற்சி கொடுக்க முடியாது. உங்கள் வயல்லையே ஒரு 2 ஏக்கர் இருக்குதுன்னா 2 ஏக்கரில் ஒவ்வொரு வயல்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மண் ஒவ்வொரு தன்மையில் இருக்கும். அதனால் வந்து இதை புரிஞ்சுக்கணும் விவசாயிகளே. அதனால் தயவு செஞ்சு இதை புரிஞ்சு எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்யுங்க. சிறப்பான விளைச்சல் எடுக்க முடியும். அதனால் எல்லாத்துக்கும் நம்மளுடைய நோக்கமே நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும். எல்லாரும் நலமோடும் வளமோடும் வாழணுங்கிறது தானுங்க. அதனால் எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்வோங்க. நன்றிங்க.